சரி ஓகேங்க. சோ ஜுடிஷியல் ரிவ்யூ பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் ஆக்சுவலி ஜுடிஷியல் ரிவ்யூன்னு இருக்காது. ஜுடிஷியல் ரிவ்யூவோட டெஃபினிஷன் கொடுத்திருப்பாங்க ஆர்டிகல் 30. சோ இது ரெண்டு நாளையும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெற்றிகரமா ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாச்சு. சரிங்களா? இது வந்து இப்ப பாலிட்டில வந்துட்டு இந்த கொஸ்டினை எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அமெண்டபிலிட்டி ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுமா? நான் கேக்குறேன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுமா சொல்லுங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுமா? கமெண்ட் போடுங்க. நோ, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. முடியுமா? சரி முடியும். அப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும். என்ன எல்லாரும் எஸ்னே போறீங்க? லிசன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணு இல்லைங்க, நான் சொல்றேன் பாருங்க. என்ன சொல்லலாம், ஏதாவது ஒரு ஆர்டிகல் சொல்லாமே, ஏதாவது ஒரு ஆர்டிகல் நீங்களே சொல்லுங்க. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன். சரிங்களா? அதாவது வந்துட்டு டியூட்டிஸ் ஒன்லி நோ. நான் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்றேன். நான் இப்போ வந்து நீங்க என்ன சொல்றீங்க, அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க. ரிப்பீல் பண்ண முடியுமா? ரிப்பீல் பண்ண முடியுமா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துட்டு ரிப்பீல் பண்ண முடியுமா? எஸ் எஸ். ப்ராப்பர்ட்டி ரைட் எல்லாம் தூக்கி இருக்காங்க. சரிங்களா? ரைட் டு ப்ராப்பர்ட்டி தூக்கி இருக்காங்களே. அதுக்கப்புறமா ஆட் பண்ண முடியுமா? ஆட் பண்ணிருக்காங்க 21A, ரைட் டு எலிமெண்டரி எஜுகேஷன். சோ இது கொண்டு வந்திருக்காங்க. சோ இதுல இருந்து நம்ம பாக்குறோம் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ண முடியும்னு சொல்லிட்டு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் டு ரிலிஜியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்கும். சோ 25ல இருந்து 28 வரைக்கும் இருக்கும். ஆர்டிகல் 25 வந்து நான் என்ன பண்றேன்னா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மைனாரிட்டி பத்தி எனக்கு அக்கறை இல்லை, அதனால ரிலிஜன் பத்தி எனக்கு அக்கறை இல்லை. சோ அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரிலிஜியன்ற கான்செப்டே பிடிக்காது. சரியா? நான் கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட்னா இந்த கம்யூனிஸ்ட் வச்சுக்காதீங்க, நான் ஏதோ ஒண்ணு. சரிங்களா? சோ ஆன்டி ரிலிஜன். சோ நான் என்ன பண்றேன்னா, இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் நான் பேன் பண்ணிட்டேன். சோ யாருமே கோயிலுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். சரிங்களா? கோயில், சர்ச், மாஸ்க்கு யாரும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் 25 நான் ரிமூவ் பண்ணிட்டேன். கரெக்டா? பண்ண முடியுமா? இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குங்க, இத பண்ண முடியுமா சொல்லுங்க. நோ. எப்படி? இப்பதானே சொன்னீங்க நீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாதிக் இது பண்ணலான்னு. குட் தீபிகா, குட் 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 ரோஷினி, குட். சோ நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ணுங்க, பட் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதுல கை வைக்காம நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இத பத்தி பார்க்கலாமா? இத பத்தி பார்க்கணுமா? கேவிபி கேஸ் வரைக்கும் பார்க்கலாம்னா இத பார்க்கலாம். எப்படி வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது பண்றாங்கன்னு உங்கள் விருப்பம். இத பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆர்டரா சங்கரி பிரசாத் கேஸ்ல இருந்து எடுக்கிறேன். சரியா? சரி ஓகேங்க. சோ கொஞ்ச நேரத்துக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, யூனிட் 9 கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருங்க. கொஞ்ச நேரம் நம்ம பாலிட்டில போயிட்டு அமெண்டபிலிட்டி ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனை பார்த்துட்டு வந்துட்டு எப்படி இவங்க அமெண்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்ற கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். சரியா? சேம் இதே இதுல இருந்தே கண்டினியூ பண்றேன். சேம் இத ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இருந்தே கண்டினியூ பண்றேன். எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா யூசுவலா இது எடுக்கும்போது அதை எடுத்தோம்னா ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதுக்காக இவங்களை அப்புறம் வந்து பார்ப்போம். ஓகே. சோ அமெண்டபிலிட்டி ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். சோ கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுமா? சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியுமா? அரசியலமைப்பு சட்டத்தை வந்துட்டு திருத்தம் கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இதான் கேஸ். என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 அது இன்ட்ரோடியூஸ் பண்ணுச்சு. என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணுச்சு? ஆர்டிகல் 15 கிளாஸ் 4 அண்ட் 9th ஷெட்யூல். சோ 9வது அட்டவணையும் ஷரத்து 15(4) வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து வச்சிட்டாங்க. இப்போ கேள்வி, எப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உங்களால பண்ண முடியுமா முடியாதா? இதுதான் கேள்விங்க. சோ இப்போ நான் கேட்டேன் பாத்தீங்களா, சேம் கொஸ்டினை வந்துட்டு இப்போ கேக்குறாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. சோ இதுக்கான கேஸ் எழுதிக்கலாம். சங்கரி பிரசாத். சோ சங்கரி பிரசாத் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்துட்டு நடக்கின்றது. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பேசுறாங்க. அந்த கேஸ பத்தி எல்லாம் வேண்டாம், இங்க இருக்கக்கூடிய ஈவெண்ட்டை மட்டும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டும் பேசலாம். சரியா? ஏன்னா அந்த கேஸ் பத்தி அவங்க யாரு என்னென்ன இஷ்யூஸ்னு சொல்லி போனா அது பெரிய டாபிக், அது நமக்கு தேவையில்லை, கேட்க மாட்டாங்க. சரியா? சோ இந்த சங்கரி பிரசாத் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு விசாரிச்சுட்டு ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க. சரியா? சோ இந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, பார்லிமெண்ட்டுக்கு வந்து யூசுவலா 2 டைப் ஆஃப் பவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எழுதிக்கலாம். The Supreme Court held that
the parliament has தமிழ்ல சொல்றேன் has two types of powers. உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிக்கோங்க போதும். ஓகேவா? சோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுகிறாங்க, உச்ச நீதிமன்றம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பாராளுமன்றத்திற்கு இரண்டு வகையான அதிகாரங்கள் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு ஆர்டினரி லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். ஓகேவா? ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டினரி லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் சொல்றாங்க. அதாவது சாதாரண சட்ட திருத்தம் கொண்டு இது சட்டங்களை கொண்டு வரக்கூடிய அதிகாரங்கள். சரிங்களா? சோ செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூயன்ட் அந்த லெஜிஸ்லேட்டிவ் அந்த இது எடிட் பண்றாங்க இல்லையா, லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். சோ ஒன்னு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு சட்டங்கள் கொண்டு வராங்க, இப்ப புது ஸ்டேட் ஒண்ணு கொண்டு வருது, அல்லது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மேலவையை கலைக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் கிட்ட கொண்டு வருது. சோ எனி சட்டங்கள் புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டங்களை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தட் இஸ் கம்ஸ் அண்டர் ஆர்டினரி லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். சரிங்களா? சாதாரணமா இருக்கக்கூடிய அவங்களோட அதிகாரங்கள். சரிங்களா? சட்டம் ஏற்றும் சாதாரண சட்டம் ஏற்றும் அதிகாரங்கள். இன்னொன்னு கான்ஸ்டியூயன்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது என்ன சொல்லுதுன்னா அரசியல் அமைப்பை திருத்தம் செய்யும் அதிகாரம். சரிங்களா? சோ ஒன்னு வந்து சாதாரண அதிகாரங்கள், இன்னொன்னு அரசியலமைப்பை திருத்தம் செய்யும் அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. சோ இதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு சில சட்டங்களை கொண்டு வரலாம். தெலுங்கானா கிரியேட் பண்ணாங்க பாத்தீங்களா, சோ அதுவும் இதுல இருந்தா கொண்டு வந்து ஆர்டினரி பில் பாஸ் பண்ண இதுல கொண்டு வருது. சரிங்களா? இப்ப நம்ம வந்துட்டு என்ன சொல்லனா பெயர் மாற்றம் செய்யப்படுகிறதுக்கு சொல்றேன். சரிங்களா? ஒரு ஆர்டினரி பில்லே போதுமானது. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2/3 மெஜாரிட்டில எது பாஸ் பண்றது எது, சோ சிம்பிள் மெஜாரிட்டில எது பாஸ் பண்றது அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். சோ இந்த சட்டங்கள் எல்லாமே இந்த கீழே வரும். செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூயன்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா. சோ இது என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 368 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். ஆர்டிகல் 368 இது என்னது, அமெண்ட்மெண்ட் டு தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிச்சிருப்பீங்க. சரிங்களா? சோ கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்றது, சட்டத்தை திருத்தம் கொண்டு வருது. ஆல்ரெடி கான்ஸ்டிடியூஷன் புக் இருக்கு இல்லையா, ஆர்டிகல் 1ல இருந்து 395 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ், அதுல ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 368 நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இது வந்து கான்ஸ்டியூயன்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்துட்டு ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து கொண்டு வந்தாங்க பார்லிமெண்ட்ல. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா கண்டிப்பா இந்த ஆர்டிகல் 368 படி யூஸ் பண்ணி கான்ஸ்டிடியூன்ட்ல அந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, அதுல சேஞ்சஸ் கொண்டு வந்து ஆர்டிகல் 15 கிளாஸ் 4 நீங்க இன்சர்ட் பண்ணிருக்கீங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 இஸ் வேலிட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து செல்லுபடி ஆகும். சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா சட்டத்தை திருத்தம் பண்ணிருக்காங்க. சோ அந்த பவர் ஆர்டிகல் 368 கீழ இருக்கு. அது கான்ஸ்டிடியூயன்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஃபேவரா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. சோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபேவரா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. அமெண்ட்மெண்ட் will not come under the expression of law. இது தனியான ஒரு சட்டம் கிடையாது, சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சோ நமக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சு போச்சு. சோ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 வந்து பாத்தீங்கன்னா வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறோம். இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி. ஓகேங்களா? நம்ம நேரு மாமா வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நேரு போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணு இருக்காங்க. சோ அவங்களுக்கு நெக்ஸ்ட் யார் வந்தாங்க, லால் பகதூர் சாஸ்திரி. அப்புறம் அவங்க பால் குடிச்சு செத்து போயிட்டாங்க. இத ஃபாரின்ல போயிருக்காங்க இல்லையா. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வந்துட்டு பால் குடிச்சதோட சரி, அப்புறமா இறந்துடுவார். எக்ஸாம்ல கேட்கலாம், ஃபாரின்ல செத்து போன இறந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, லால் பகதூர் சாஸ்திரி. இது வந்து எக்ஸாம்ல கேட்க முடியும். சரியா? வேற எந்த பிரைம் மினிஸ்டரும் ஃபாரின்ல போய் சாவல, இந்தியாக்குள்ளதான் செத்து இருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகேங்க. இது ஒண்ணு நீங்க பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திரா காந்தி அம்மா. ஓகேங்களா? அயன் லேடி ஆஃப் இந்தியா. சோ அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஆட்சிக்கு வராங்க. சோ
ஒரு சின்ன கேஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, சோ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 இஸ் வேலிட் அப்படின்னு சொன்ன ஜட்ஜ்மெண்ட் இது சங்கரி பிரசாத். அந்த கேஸ் அந்த வழக்க வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா இங்க விசாரிக்கிறாங்க. சரிங்களா, ஏதோ ஒரு கேஸ் ஒன்னு வருது, அந்த கேஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோலக்நாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1967. சோ இந்த கேஸுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சேலஞ்ச் ஆகுது. சோ எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1590 இதுல சங்கரி பிரசாத் கேஸ். சரிங்களா, the above judgment was challenged in this case. மேற்கூறிய தீர்ப்பானது இந்த வழக்கில் முறையிடப்பட்டது. இது வந்து 11 பெஞ்ச் ஜட்ஜுங்க, 11 பெஞ்ச் ஜட்ஜஸ். சோ 11 பேர் ஒண்ணா சேர்ந்து வந்து தீர்ப்பு கொடுப்பாங்க. சரியா, சரி ஓகே, இத பத்தி நம்ம ஒரு சில பாயிண்ட் சொல்லலாம். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஓகே நீங்க வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கீங்க, சோ இது வந்து பாத்தீங்கன்னா ராங் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ராங் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவங்க வந்து அந்த முன்னாடி சொன்ன தீர்ப்பை மாத்தி சொல்றாங்க. எது சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பையே ஜுடிஷியல் ரிவ்யூ மறு ஆய்வு பண்ணுகிறது. சோ அந்த தீர்ப்பை வந்து மாத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் given in transcendental and immutable position அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க உங்க புக்ல. சோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் இதை எடுக்க முடியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய லெவல்ல வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பத்தி சொல்றாங்க. சோ அங்க இருக்கிற இதுல வந்து எப்படி நீங்க சேஞ்சஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப அவங்க சொல்றாங்க ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி நாங்க வந்து சேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்பு கவர்மெண்ட் தரப்புல இருந்து சொல்றாங்க. சோ அப்ப வந்துட்டு சரி ஆர்டிகல் 368 போய் படிங்க அப்படின்றாங்க. சோ ஆர்டிகல் 368 வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் என்ன சொல்லுதுன்னா only procedure, only நடைமுறை அந்த செய்யக்கூடிய செயல்முறையை மட்டும்தான் வந்துட்டு கொடுக்குதே தவிர அதுல பவர் இல்லை. ஓகேங்களா, ஆர்டிகல் 368 confers only procedure to amend the constitution and not power. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல அந்த அமெண்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ரொசீஜர் தான் இந்த ஆர்டிகல் 368 சொல்லுதே ஒழிய இந்த பவர்ன்ற இந்த டேர்ம் இல்லை, அந்த வார்த்தை இல்லை, அதனால பார்லிமெண்ட்டுக்கு பவர் இல்ல அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் 368 விலக்கி சொல்றாங்க. சரியா, அப்போ இப்ப பாருங்க, அப்ப ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி பண்ணாங்க இல்லையா, அது செல்லுபடி ஆகாது. அப்போ பார்லிமெண்டால வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனை சேஞ்ச் பண்ண முடியாது. சரியா, சோ இந்த சினாரியோல இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல ஒரு டிரான்சென்டென்டல் அப்படின்னு சொல்லிட்டு டேர்ம் கொடுத்திருப்பாங்க. டிரான்சென்டென்டல் ஸ்பெல்லிங் பாத்துக்கோங்க, டிரான்சென்டென்டல் and immutable. Fundamental rights are transcendental and immutable position. ஓகேங்களா, சோ இத வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய லெவல்ல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துட்டு சொல்லுது. சோ இப்ப ஆர்டிகல் 368 என்ன சொல்லுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்றை செயல்முறை மட்டும் தான் இருக்கு, அதிகாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறது. இப்போ வந்து பாருங்க இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மா தோத்துறாங்க. சரிங்களா, சோ ஏன் பார்லிமெண்ட்டுக்கு பவர் இல்ல, இப்ப கோர்ட்டா பார்லிமெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை நிலவுகிறது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் வின் பண்ணிருக்கு. சோ இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா என்ன போறாங்கன்னா வீட்டுக்கு போறாங்க, பார்லிமெண்ட் கூப்பிடுறாங்க, ஒரு சில என்ன சொல்றது அரசியல் இல்ல கான்ஸ்டிடியூஷன் அந்த நீதிபதிகளை வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது லாஸ்ட்ல ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. என்னதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 24வது சட்ட திருத்தம் 1971 வந்து கொண்டு வராங்க. சோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதுல இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் 368. இந்த 368ல நான் சொன்னேன் எனக்கு பவர் இல்ல, இப்ப நான் பவரை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா இதோட கேப்ஷனை சேஞ்ச் பண்றாங்க. சரிங்களா,
சோ இந்த ஆர்டிகல் 368 வச்சு 368 அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பவர் இல்லன்னு சொன்ன இல்லையா, இப்ப வருது பார் பவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா பவர் அண்ட் ப்ரொசீஜர் டு அமெண்ட் தி கான்ஸ்டிடியூஷன், டு அமெண்ட் தி கான்ஸ்டிடியூஷன். சோ முன்ன வந்து செயல்முறை மட்டும் இருந்தது, இப்போ அதிகாரம் சேர்க்கப்பட்டது, கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? இப்போ பவர் வந்துருச்சு. இனி வந்துட்டு நீ எதுவும் பேச வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் திங் என்ன பண்றாங்கன்னா போறாங்க. ஆர்டிகல் எங்க கை வச்சிருப்பாங்க சொல்லுங்க? ஆர்டிகல் 13. ஏன் இதுதானே ஜுடிஷியல் ரிவ்யூ, இதை வச்சுட்டு தானே நீங்க வந்து என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கீங்க. சோ ஆனா நான் பண்றேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ஆர்டிகல் 13ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணாங்கன்னா போயிட்டு நத்திங் இன் திஸ் ஆர்டிகல், nothing in this article shall be applicable to the law made under article 368. so first article 368 ல போயிட்டு caption change பண்றாங்க. so power introduce பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா இப்ப பவர் வந்துருச்சு, அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், இப்ப பவர் வந்துருச்சு. சோ இப்போ என்ன பண்றாங்கன்னா ஆர்டிகல் 13 இது ஒன் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சோ ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ இத போய் சேஞ்சஸ் பண்றாங்க. சேஞ்ச் பண்ணி என்ன பண்றாங்கன்னா இந்த ஆர்டிகல் இருக்கு இல்லையா, இந்த ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 368க்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. சோ ஆர்டிகல் 13 கிட்ட கொண்டு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஷரத்து ஆர்டிகல் 368க்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஆர்டிகல் 368 போறாங்க. தேர்ட் ஒன் அமெண்டட் ஆர்டிகல் எழுதிக்கோங்க. சோ அமெண்டட் சட்ட திருத்தம் செய்யப்பட்ட ஆர்டிகல், அமெண்டட் ஆர்டிகல் 368. சோ இந்த ஆர்டிகல் 368 வந்து பாத்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா சேம் திங், நத்திங் இன் திஸ் ஆர்டிகல், nothing in this article is என்ன சொல்றது article applicable under article 13. சோ இங்க இருக்கக்கூடிய சரத்துகள் வந்து பாத்தீங்கன்னா 13க்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? nothing in this article shall be applicable to article 13 அப்படின்னு சொல்லிட்டு இத கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? சோ இப்போ யோசிச்சு பாருங்க, பவர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 13 மூலமா கோர்ட் கேஸ் போட முடியாது. ஐ மீன் வந்து கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சட்டத்தை வந்து கேள்வி கேட்க முடியாது. ஏன் இதை வந்துட்டு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆர்டிகல் 368 மூலமா ஏதாவது கொண்டு வந்தா இது அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பவர் கொண்டு வந்துட்டாங்க. சோ இதை பார்த்து வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. புரியுதா, போர் அடிதான், ஏதாவது இருந்தாலும் சொல்லலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? புரிகிறதா? யா ஃபைன். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி போகிறது. சரியா? இப்போ இந்த 24th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 was challenged before the court. என்ன கேஸ்? கேவிபி, கரூர் வைஸ்யா பேங்க். இவரு ரீசெண்டா போய் சேர்ந்துட்டாரு. சரிங்களா? கேவிபி. சோ கேசவனந்த பாரதி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா கேவிபின்னு எழுதுவாங்க. இங்க எழுதி போடுறேன், கேசவனந்த பாரதி. ஓகேங்களா? வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. ஓகேங்களா? 1973 ஜட்ஜ்மெண்ட் என்னைக்கு கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா? ஏப்ரல் 24. வேற என்ன இருக்கு ஏப்ரல் 24? பஞ்சாயத்தா? பஞ்சாயத்து ராஜ் டே. சரி, ஓகே. சோ ஏப்ரல் 24ஆம் தேதி அந்த ஜட்ஜ்மெண்ட் வரும். இதை நான் சொல்றேன், இது 13 பேஜ் ஜட்ஜுங்க, 13 ஜட்ஜஸ் பெஞ்ச். இது 13 ஜட்ஜஸ் பெஞ்ச். இன்னொரு திங் இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சேலஞ்ச்டு. ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட் அந்த என்னது 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 தானே பார்த்தோம், 1971 தானே அது. சோ வாஸ் சேலஞ்ச்டு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதுல ஆராயப்படுகிறது.
சோ 24வது சட்ட திருத்தத்தை இதுல பாக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு பண்ணீங்க பாத்தீங்களா, இது அந்த கேப்ஷன் போட்டீங்க பாத்தீங்களா, ஆர்டிகல் 368க்கு கேப்ஷன் போட்டீங்க பாத்தீங்களா, இது கரெக்ட். ஏன்னா நான் இப்போ டே டு டே சினாரியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷன் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரிஜிடா இருக்குது, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நெகிழா தன்மையா இருப்பது தவறு. அது வந்து டே டு டே லைஃப் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் ஆயிட்டே இருக்கணும், நெகிழும் தன்மையா இருக்கணும், அதாவது பிளெக்சிபிளா இருக்கணும். சோ ரிஜிடா இருக்கக்கூடாது. சோ மாற்றங்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை நீங்க எடிட் பண்றதுக்காக இந்த ஆர்டிகலை கொண்டு வந்தீங்க. சோ பவர் அண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தீங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. சரிங்களா? சோ ஆர்டிகல் 368 வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கேப்ஷன் பண்ணாங்க இல்லையா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேவிபி கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்க இது சரி அப்படின்னு சொல்லிட்டு இது வேலிட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ வேலிட் சுப்ரீம் கோர்ட் ஹெல்ட் தட் this changes were வந்து பாத்தீங்கன்னா வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, நெக்ஸ்ட் செகண்ட் திங் வரும். இதுல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏன்னா வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு ரெஜிடா இருக்க முடியாது, அமெண்ட்மெண்ட் இது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது இது இந்த கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்றவங்க மைண்ட்ல ஒரு விஷயங்கள் இருந்துச்சு, அதை மட்டும் நீங்க எப்பயுமே பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பார்லிமெண்ட் என்ன வேணா சேஞ்சஸ் பண்ணுங்க. சரிங்களா? இங்க சொல்றேன் பாருங்க, பார்லிமெண்ட் can amend any part of constitution. Parliament can amend any part of constitution without affecting the basic அது என்ன சொல்லுவாங்க doctrine of without affecting the doctrine of basic structure. So நீங்க பார்லிமெண்ட்ல இந்த கான்ஸ்டிடியூஷனை வச்சுட்டு அந்த ஆர்டிகல் 368 வச்சு கான்ஸ்டிடியூஷன்ல எந்த பார்ட் வேணா நீங்க வந்து எடிட் பண்ணுங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணுங்க. பட் அது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து எங்கேயுமே பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சோ புரிஞ்சுதா? சோ திஸ் இஸ் கேசவன் அந்த பாரதி கேஸ். சோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி, அது என்ன பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த நைனி பல்கிவாலா அவர்லாம் இருப்பார் பாத்தீங்களா, சோ அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில விஷயங்களை சொல்லுவாரு, டிவிஷன் ஆஃப் பவர், செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், ஃபெடரல் சிஸ்டம், அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏக சாவரிட்டி அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பேசியிருப்பார். சோ இதுதான் வந்து பேசிக் டாக்டரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் ஒவ்வொரு ஜட்மெண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேசிக் ஸ்ட்ரக்சரை ஜாயின் பண்ணிட்டே வருவாங்க. சோ இப்ப பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்ப பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். எனி டவுட்ஸ்? சரி, ஓகேங்க. சோ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா இந்திரா காந்தி அம்மா போறாங்க. சரிங்களா? 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இப்ப ரெஸ்ட்ரிக்ஷன் விழுந்துருச்சுல, இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரெண்டு திங் இருக்கு பாருங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் விழுந்துருச்சு அவங்களுக்கு. சோ கான்ஸ்டிடியூஷன் வந்து சேஞ்சஸ் பண்றாங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு இது பண்ணாம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததால நம்ம போய் என்ன பண்றாங்கன்னா 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 கொண்டு வராங்க. சோ 42வது சட்ட திருத்தம் 1976 இத கொண்டு வராங்க. சோ இன்சர்ட் எழுதிக்கோங்க. சோ அடிப்படை கட்டமைப்பை மாற்றம் செய்யாமல், சரிங்களா, மாற்றம் செய்யாமல் சட்டத்தின் எந்த பகுதியும் திருத்தம் செய்ய முடியும், அதுதான் வந்துட்டு இந்த கேவிபி கேஸ். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்சர்ட் ஆர்டிகல் 368 கிளாஸ் 4, 368 கிளாஸ் 5. சோ அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயங்களை உட்புகுத்துறாங்க, ஆர்டிகல் 368 கிளாஸ் 4, ஆர்டிகல் 368 கிளாஸ் 5. சரியா? சோ இது வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு இது மட்டும் பேசுறேன். எட்டு 4. So any institution including court, சரியா, any institution including court இந்த ஆர்டிகல் 368 அதாவது அதை யூஸ் பண்ணி கொண்டு வரக்கூடிய அமெண்ட்மெண்ட்டை கொஸ்டின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? நோ இன்ஸ்டிடியூஷன், ஓகேங்களா, நோ இன்ஸ்டிடியூஷன் இன்க்ளூடிங்
court can question the amendment made in this article. So இது புரிகிறதா? சோ எந்த ஒரு கோர்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் அல்லது எனி இன்ஸ்டிடியூஷன் யாரா வேணா இருந்துக்கோ, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 368 கிளாஸ் 4 படி யூஸ் பண்ணி நாங்க கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்தங்களை வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது கொண்டு வராங்க. சரிங்களா? எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அந்த டைம்ல. சரிங்களா? சரி, ஓகேங்க. எமர்ஜென்சி போயிட்டு இருந்துச்சு, நேஷனல் எமர்ஜென்சி. சோ அந்த டைம். So no law can inquire into the court of law under this article. சரி, இது சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 368(5) என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். கிளாஸ் 5. சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, பார்லிமெண்ட் having unlimited powers. Parliament is having unlimited power to amend the constitution. So constitution amendment பண்றதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு அதிகமான அதிகாரங்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 368 கிளாஸ் 5 சொல்லுது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கின்றது, இப்போ வந்து பார்லிமெண்ட் கொண்டு வந்தாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் கேஸ் போகுது. சரியா? சோ என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மினர்வா மில்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1980. சோ மினர்வா மில்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1980 இந்த கேஸுக்கு முன்னாடி வருகின்றது. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் வந்து சொல்லும், நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா, இதை நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், என்ன சொல்றாங்கன்னா ஒரு நல்ல மரத்துல இருக்கக்கூடிய செத்து போன wood அப்படின்னு சொல்லுவாங்க, a dead wood in the living tree அப்படின்னு சொல்லிட்டு இத வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்றாங்க கோர்ட்ல இருந்து. சரியா? ஏன் இது வந்து பாத்தீங்கன்னா டாக்ட்ரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர், அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூவை வந்து பாதிச்சிருக்கு. கரெக்ட் தானே? மேல என்ன சொல்லுச்சு, யாருமே கேள்வி கேட்க முடியாது, கோர்ட் கேள்வி கேட்க முடியாது அமெண்ட்மென்ட்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆர்டிகல் 13 என்ன சொல்லுது? சோ ஆர்டிகல் 13 வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஜுடிஷியல் ரிவ்யூ சொல்லுது. சோ அது வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்க முடியும்னு சொல்லுது. அப்போ அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்கு, டாக்ட்ரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சரா இருக்கு. அத வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணிருக்கு, நீங்க கொண்டு வந்த இந்த சட்ட திருத்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கு. சோ அது வயலேட் பண்ணிருக்கு. அதனால நீங்க இத கொண்டு வந்த இது ரெண்டுமே செல்லாது அப்படின்றாங்க. சரிங்களா? சோ ஆர்டிகல் 368 and 4 class article 368 class 5 is the dead wood in the living tree. இப்படி ஒரு கமெண்ட் போட்டு சோ லாஸ்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா இது ரெண்டுத்தையும் null and void னு சொல்லுவாங்க. அது சொல்லி முடிக்கிறேன். So article 368 and 365 article 368 class 4 and article 368 class 5 is declared null and void அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. So article 368 and 365 is declared as null and void. Why? ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா because it is violated the constitutional, அதாவது judicial review, violated the fundamental rights. சரிங்களா? So judicial review, it is violated judicial review which is basic structure, அடிப்படை கட்டமைப்பு, அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு. சோ நீதிமன்ற மறு ஆய்வு என்பது அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 368 கிளாஸ் 4 368 கிளாஸ் 5 வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணிருக்கு, வயலேட் பண்ணிருக்கு. சோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் null and void அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. சோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?
ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ சொல்லுங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துட்டு இப்போ சேஞ்ச் பண்ண முடியுமா? எஸ், கண்டிப்பா பண்ண முடியும். பட் இட் should not violate any basic structure, any doctrine of basic structureல சொல்லிருக்கக்கூடிய எனி ஒரு ப்ரொவிஷனையும் வந்து பாத்தீங்கன்னா வயலேட் பண்ண கூடாது. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதன் அடிப்படையில கன்க்ளூஷன் என்ன கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும் வித்தவுட் அஃபெக்டிங் இட்ஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? சரி, ஓகேங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இருந்து நான் ரிசர்வேஷனை கண்டினியூ பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் செல்லுபடி ஆகும். இங்க வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா அது செல்லுபடி ஆகும். சரிங்களா? சோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? செஷன் எண்ட் பண்ணலாம். நாளைக்கு டெஸ்ட் எழுதுங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சோ நாளைக்கு சாட்டர்டே கிளாஸ் இருக்கு. சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நான் இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். சோ மண்டே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இது ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ நெக்ஸ்ட் வீக் இது முடிஞ்சிடும். சோ ரிசர்வேஷன் டாபிக் ஓவர் ஆயிடும். சோ அதுக்கப்புறம் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் தான் டக்குன்னு முடிச்சிடலாம் அந்த டாபிக். சரியா? சோ எனி டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். சோ செஷன் எண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.